நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தொருளோம், உமது கோலினால் மே தருளோம், உமது கோலினால் மே தருளோம். Fruit of the flesh, fruit of the spirit. மாம்சத்தின் கனி, ஆவியின் கனி. Luke chapter 6 verses 43 and 45. லூக்கா 6ஆம் அதிகாரம் 43 முதல் 45ஆம் வசனம் வரை. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது. கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. இயேசு சொல்லுகிறார், அந்தந்த மரம் அதனதன் கனியினால் அறியப்படும். அந்தந்த மரம், இது நல்ல மரமா இது கெட்ட மரமா என்பது அந்தந்த கனிகளால் அறியப்படும். முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். அதே கருத்தை மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு பதிவு செய்திருக்கிற மேத்யூ சாப்டர் 12 from verse 33 to 35 வாசிப்போம். மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னால் பிசாசு பிள்ளைகளேன்னு அர்த்தம். அது ஒரு எபிரேய சொற்றோட சைத்தான் கோபச்சே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சாத்தான் பிள்ளை. அதான் அங்கே விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அதையும் கூட வாசித்து கடந்து போவோம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை, அவன் என்ன மாதிரி கனி கொடுக்கிறான், அவனுடைய வாழ்க்கையினாலேயே இந்த ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரனா, கள்ள தீர்க்கதரிசியா, கள்ள அப்போஸ்தலனா, கள்ள சுவிசேஷகனா, கள்ள சகோதரனா நீங்கள் அறியலாம். பிரியமான பிரசங்கம் பண்ணுற எல்லாரும், ஊழியம் செய்கிற எல்லாரும், பாஸ்டராக இருக்கிற எல்லாரும், அப்போஸ்தலராக இருக்கிற எல்லாரும், சுவிசேஷகராக இருக்கிற எல்லாரும் நல்ல ஊழியக்காரங்கன்னு நினைக்காதீங்க. யூடியூப்பில் வர எல்லாரும் நல்லவங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்பாக நிற்கிறவனையும் சோதி தரீங்க. ஆண்டவர் எபேசு சபைக்கு எழுதும்போது சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை ஃப்ராட் என்று நீ கண்டுபிடித்ததை அறிந்திருக்கிறேன். பொய்யர் என்று கண்டுபிடித்ததே இல்லைன்னா ஃப்ராடு. அந்த பிரசங்கியார், அந்த சுவிசேஷகர், அந்த பாஸ்டர், அவரை ஒரு ஃப்ராட் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை லயர்ஸ், பொய்யர் என்று நீ கண்டறிந்தாய் அப்படிங்கிறத ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுறார். அதனால அங்கே வாசிக்கிறோம், அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவார்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆதலால் அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள்.
நாலேஜ் இஸ் வெரி. கிறிஸ்தவ மதம் பிளைண்ட் ஃபெய்த் இல்லை. பொதுவாக அந்த ரிலிஜனை பற்றி ஒரு இறை மறுப்பாளர் இப்படியே சொல்கிறார். வாட் இஸ் ரிலிஜன்? ரிலிஜன், எ பிளைண்ட் மேன் searching for a black cat in a dark room when it is not there. மதம்னா ஒரு குருடன் ஒரு இருட்டு அறையில் அங்கே இல்லாத ஒரு கருப்பு பூனையை தேடுகிறதையா மதம் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிற எந்த மதத்துக்கு பொருந்துமோ பொருந்தாத, கிறிஸ்தவ மதத்துக்கு அது பொருந்தாது. கிறிஸ்தவ மதம் அறிவு சார்ந்த மதம். சத்தியத்தை நம்புங்க, நான் சொல்கிறத நம்பி ஆகணும். ஏசு சொல்லலை, சத்தியத்தை அறிவியல், யூ ஷல் நோ த ட்ரூத். அந்த நாலேஜ் ஆஃப் நோயிங் த ட்ரூத், அந்த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. அந்த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. இங்கே என்ன சொல்கிறாரு? அறிவீர்கள். அந்த மரத்தின் கனியை வச்சு அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை அறிவீர்கள். இன்றைக்கும் ஒரு எக்ஸஜெட்டிக்கல் டீச்சிங், ஒரு பகுதி எடுத்து அந்த பகுதியில் உள்ள வசனத்தை விளக்குறோம். கலாத்தியர் 5:16 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்ச இச்சைன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், இந்த மாம்சம் சொல்றது ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. சரி, நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள். என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை செய்ய முடியல, என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்துடுறீங்க. அதுபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. இந்த ஆவிய மாம்சமும் போராடிக்கிட்டே இருக்கு. பவுல் இந்த ரோமர் 7 சொல்லுவார், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் விரும்புகிறத செய்ய முடியலை, விரும்பாததை செய்கிறேன், நான் அல்ல எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்யுது அப்படிலாம் சொல்கிறார். நம்ம எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுறோம். நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புகிறோம், ஜெபிக்க முடியலை. பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பொய் சொல்லிடுறோம். இப்போ ஆவினா என்ன, மாம்சம்னா என்ன, இந்த வேத பகுதியில் தெளிவாக பார்க்குறோம். வாசியுங்கள். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நம்ம நடத்தப்பட்ட நியாயப்பிரமாணம் கிடையாது என்றல்ல. நாமே நம்ம அறியாமல் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். நமக்குன்னு சொல்லி ஐயோ பொய்சன் ஆர்டர் அடிப்பார், பொய்சன் நான் நிறைய போவேன் அப்படின்னு போராடிட்டு இருக்க வேண்டாம். அந்த கிருபை, ஆவியினால் நம்ம கொடுக்கப்படுற கிருபை, நாமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருப்போம். பிரியமல்ல, ஆவியினால் நடத்தப்படுறோம். இப்போ ஆவி மாம்சங்கிறோம். மாம்சம்னா என்ன? ஒரு சின்ன பத விளக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கார்னாலிட்டி ஆர் ஃப்ளஷ். கார்னாலிட்டினாலும் ஒன்று தான், ஃப்ளஷ்னாலும் ஒன்று தான். இந்த கார்னாலுங்கிறது ஒரு வேறு மொழி சொல்லிருந்து வந்தால் அது மாம்சத்தை தான் குறிக்கும். இந்த கார்னாலுங்கிறது ஒரு வேறு மொழி சொல்லிருந்து வந்தால் அது மாம்சத்தை தான் குறிக்கும். இந்த கார்னாலுங்கிறது ஒரு வேறு மொழி சொல்லிருந்து வந்தால் அது மாம்சத்தை தான் குறிக்கும். Carnality or flesh in a biblical context refers to a state of being focused on worldly desires and pleasures rather than spiritual matters. எப்போ நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக மாறுறோம்னு சொன்னால், நம்ம ஆவிக்குரிய காரியங்களை விட உலக பிரகாரமாக நமக்கு எது வசதியாக இருக்குமோ அதை விரும்புகிற ஒரு நேச்சர் நமக்குள்ளே இருக்குது. அதான் மாம்ச சுபாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் சிக்னிஃபைஸ் எ லைஃப் லெட் பை தி ஃப்ளஷ் ப்ரியரைட்டைசிங் எர்த்லி இன்க்ளினேஷன்ஸ். நம்ம என்னத்தை ப்ரியரைட்டைஸ் பண்ணுறோம்? இந்த சரீர பிரகாரமாக இல்லை பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். எது முக்கியத்துவம்? பூமிக்கு அடுத்த காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆவிக்குரிய காரியங்களை கொஞ்சம் பின்னால் தள்ளி வைக்கிறோம். நமக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னா அந்த எக்ஸாம், ஜாப் இருக்குது, எனக்கு ஜாபில் சண்டே லீவ் கிடைக்கல. அப்போ மாம்சத்தின்படி நடத்தப்படுறவங்க என்ன செய்கிறாங்க? நமக்கு ஜாப் முக்கியம் அப்படின்னு போகிறாங்க.
ஆவியினால் நடத்தப்படுறவங்க என்ன நினைக்கிறாங்க? ஜாப் போனால் போகுது, எனக்கே கோயில் முக்கியம்னு நினைக்கிறாங்க. இது ஹவ் ஆர் வி லெட்? பிரியமால இப்படிப்பட்ட பெரிய உபதேசங்கள்லாம் கேட்க முன்னால் என்னுடைய 21 வயது ரசிக்கப்பட்ட புதுசு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை அங்கே அப்போது அன்றைக்கு இருந்த பிரதம அமைச்சர் இந்திரா காந்தி அந்த கம்பெனியை திறக்க வர்றாங்க. அதனால கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை வேலை போட்டாங்க. எனக்கு யாரும் ஒன்றும் சொல்லித்தரல. எனக்கு அந்த சண்டே பெரிய கம்பெனி, சண்டே வேலை வேண்டாம் அப்படின்னு அந்த வேலையை விட்டேன். அப்புறம் தான் இந்த டீச்சிங் ஜாப் இதெல்லாம் வர ஆரம்பிச்சு. இப்போ விவரமாக சொல்லலை. ஒரு டிசைர், ஒரு இன்க்ளினேஷன், ஒரு லீடிங். நம்மளை யார் லீட் பண்ணுறா? எந்த மோட்டிவேஷன் லீட் பண்ணுது? அதான் கார்னலாக ஸ்பிரிச்சுவலாக. மாம்சத்தின்படி நடக்கிறோமா, ஆவியின்படி நடக்கிறோமா? மாம்சத்தின்படி நடந்தால் பிரியமானல நம்ம ப்ரியரைட்டைஸ் பண்ணுறது. எதை ப்ரியரைட்டைஸ் பண்ணுறோம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், முன்னுரிமை கொடுக்குறோம்? ஏர்த்லி இன்க்ளினேஷன். பிரியமான விளக்கத்துடைய ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸை தள்ளி வைக்கிறோம் ஓவர் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ். இன் எசன்ஸ், carnality represents a mindset that can lead to depravity and a weakened relationship with God. எப்போ நமக்கு அது கார்னல் அப்படின்னு சொன்னால், நம்ம உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள் இந்த டெஃபினேஷனில். இட்ஸ் அ மைண்ட் செட், நம்ம மனநிலை, that can lead to depravity and a weakened relationship with God. தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை வீக்காக்கிறது. ஏதோ கோயிலுக்கு வரோம், அட்டண்டன்ஸ் போடுறோம், சரி காலையில் ஜோம் பண்ணிட்டோம், எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த ஊழியம் செய்ய முடியாது, இந்த ஊழியம் செய்ய முடியாது, இதெல்லாம் வேணாம். என்ன ஆகுது? நான் எதுக்கு ப்ரியரைட்டைஸ் கொடுக்குறேன்? எர்த்லி மேட்டர்ஸ்க்கு ப்ரியரைட்டைஸ் கொடுக்குறேன். அது என்ன பண்ணுது? இட் வீக்கன்ஸ் மை ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற என்னுடைய உறவை பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்குது. அதான் கார்னாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, ரொம்ப சிம்பிளாக சொன்னால், ரட்சிக்கப்பட்ட பிறகும், இது ஒரு சிம்பிள் என்னுடைய டெஃபினேஷன், ஈவன் ஆஃப்டர் ஹி கெட்ஸ் சேவ்ட், ஆஃப்டர் ஹி ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகும் ஒருவன் உலகத்தானை போல நடந்தால், சிந்தித்தால், செயல்பட்டால் அவன் மாம்சத்துக்குரியவன். He is saved. அவன் ஆவிக்குரியவனாக செயல்படாமல் உலகத்தார் போல இது பெரிய ரைட்டு, இதான் வாழ்க்கையில் சக்ஸஸ், இதான் எனக்கு சக்ஸஸ், இதான் எனக்கு முக்கியம். பிரியமானவர்கள், அப்படி நம்ம செயல்படும்போது நம்ம கார்னல் ஆகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது விளங்கி கொள்வதற்கு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்கள் வாசித்து திரும்ப அங்கே வருவோம். அதுவும் ஒரு பேசேஜ் வாசிக்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 8 from verse 5 through 9. இன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். கொஞ்சம் ஸ்பீடா. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். உங்களுடைய மைண்ட் செட் தான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதாவது லெட் பை த ஸ்பிரிட் ஆர் லெட் பை த ஃப்ளஷ், வெதர் யூ ஆர் கார்னல் ஆர் ஸ்பிரிச்சுவல். நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் எப்படி தெரியும்? உங்கள் மைண்ட் செட், உங்கள் மனம் எப்படி சிந்திக்குது. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச சிந்தை இருக்கவங்க நியாயப்பிரமாணம்பாங்க. ஆனால் அந்த மாம்ச சிந்தை இருக்கும்போது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியாது. நமக்கு நியாயப்பிரமாணம்லாம் கிடையாது, நமக்கு ஓல்ட் டெஸ்டமென்ட்லாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கனால சொல்லலை. இப்போ ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயா, நமக்கெல்லாம் பழைய பாட்டு கிடையாது, அப்படிலாம் வேண்டாம். நம்ம இன்னும் பழைய பாட்டுக்கு அடிமை இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவங்க மாம்சமாக சிந்திக்கும்போது நியாயப்பிரமாணத்துக்கு அவங்களால என்ன செய்ய முடியலை? கீழ்பட்டிருக்க முடியலை. நான் வெறும் ஓய்வு நாளுக்காக சொல்ல, எல்லா பிரமாணங்களும் அதே அர்த்தால வாசிக்கிறோம். வாசிங்க. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவன் இப்படி செய்யும் சொல்ல அதை செய்யறதுல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வயலில் ஒன்று சொல்லியிருக்கு, அதை ஏற்றுக்கிறதுக்கு நல்ல பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆனால் பைபிள் ஸ்டாண்டர்டுக்கு தங்களை ஒப்பு கொடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க.
அதனால தான் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் ஆனா வாசமாயிருந்தால் அதுக்கு பதிலாக தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அந்த கர்த்தருடைய பரிசுத்தாவி எனக்குள்ள வந்து பரிசுத்தாவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ண விட்டா இதை செய்யாத, இதை செய்யாத பேசிட்டே இருப்பாருங்க, லீட் பண்ணுவார். ஒரு நல்ல ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்துகிற ஒரு சகோதரி ஒரு கஷ்டமான ஒரு காரியம், ரொம்ப அவங்களுக்கு நடைமுறையில் கஷ்டமான ஒரு காரியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நேற்று அவங்களோட கிட்ட பேசும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் ஜெபிச்ச ஆண்டவர் செய்யுன்னு சொன்னார். அது ஆவியினால நடத்தப்பட்ட, நான் ஜெபிச்ச ஆண்டவர் செய்யுன்னு சொன்னார். என்னால் இது முடியாத ஒன்று, ஆண்டவர் சொன்னார், நான் சரின்ட்டேன். ரொம்ப அதாவது அதிர்ச்சியாக இருந்துச்சுன்னு சொல்ல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மகிழ்ச்சியான ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. கர்த்தர் நாம மகிமைக்காக சொல்கிறேன் பெரியம்மாள். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரால் லீட் பண்ணணும். இவன் மாம்சம் ஆவின்னு சொல்கிறோம். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். நம்ம மாம்சத்தினால் நடத்தப்பட்டால் நம்முடைய கனி எப்படி இருக்கும்? கலாச்சாரத்துக்கு வருவோம். திரும்ப மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் இல்லைன்னா ஃப்ரூட் ஆஃப் த ஃப்ளஷ். மாம்சமாக நடக்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்குறாங்க? கெட்ட மரம் என்ன கனியை தரும்? மாம்சத்தின்படி நடக்கிறவங்க என்ன கனி கொடுக்குறாங்க அப்படின்னு அங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. வேகமாக அந்த லிஸ்ட்டை வாசித்து கடந்து போவோம். அவையாவன விபச்சாரம், அதை குறித்து நான் அவங்களுக்கு பல முறை பேசியிருக்கேன். பிரியமானவர்களே, கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே எந்த உறவு கொண்டாலும் அது அந்நிய மாமிசம். திருமணம் ஆகிருக்கோ திருமணம் ஆகலையோ, கணவன் மனைவி அவங்க இருவராகிறாமல் ஒரே மாம்சமாக இருப்பார். திருமணத்துக்கு முன்போ திருமணத்துக்கு பின்போ, திருமணமே ஆகாமலோ, கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே அந்த உறவு புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒரு பார்வையில் கூட ஒரு இச்சை இருக்குமானால் அது விபச்சாரம்னு இயேசு டிஃபைன் பண்ணியிருக்கார். அது சாதாரண பார்வையோ இல்லை சேட்டிங்கோ இல்லைன்னா தொடுதலோ இல்லை ஒரு பிஞ்சிங்கோ கிஸ்ஸிங்கோ எந்த லெவல்ன்னுலாம் சொல்ல மாட்டேன். உடலுறவு கொள்வது என்பது எந்த லெவல் என்றெல்லாம் நான் இப்போ விவரிக்க விரும்பலை. முதல்ல இந்த திருமண உறவுக்கு வெளியே உனக்கு ஆண் மேலே பெண் மேலே ஈர்ப்பு இருக்கா? இல்லை ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலே, இல்லை ஒரு ஆணுக்கு இன்னொரு மிருகத்து மேலே, இல்லை ஒரு டாய் மேலே ஒரு இச்சையான ஈர்ப்பு இருக்கும் என்று சொன்னால் அது அடல்ட்ரி, வேசித்தனம், அப்புறம் அசுத்தம், காம விகாரம். காமங்கிறது ரொம்ப நல்லது. நான் திருக்குறளில் கூட காமத்தை காமம் இருந்தால்தான் சந்ததி பெருகி இருக்கு. அப்படி இல்லைன்னா சந்ததி பெருக முடியாது. இன்றைக்கி நம்ம பிறந்திருக்க முடியாது, நமக்கு பிள்ளைகள் பிறக்க முடியாது. ஆனால் அது விகாரப்படுமையானால் அது அசுத்தம். விவாக மஞ்சம் கரைப்படாது. ஆனால் விவாகம் என்ற உறவுக்கு வெளியே உள்ள எல்லாமே கரைப்படும். டைரக்டாக இப்போ நான் போக விரும்பலை. பிரியமானில் அசுத்தமானதை பார்க்குறது, அசுத்தமானதை பற்றி பேசுறது, வல்கராக கமெண்ட் அடிக்கிறது எல்லாம் மாம்சத்தின் கிரியை. அப்படி ஜோக்கே இரு பொருள்பட அப்படி பேசுறது, சில பிரசங்கத்தில் கூட அருவருப்பாக பேசுகிறேன். அவங்க செய்கிறத சொல்கிறதே அவலட்சணமாக இருக்கு. அப்படியே இரு பொருள்பட அப்படியே ஒரு கிண்ட் அடிக்கிறது, இது எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். ஏன் அந்த மரம் அப்படி இருக்கு, அதனால அந்த வார்த்தை வருது. அந்த மரம் அசுத்தமாக இருக்குது, அதனால ஒரு அசுத்தமான ஜோக்கு வருது. அப்படி மனைவியை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, அப்படி பெண்களை ஃப்ரைஸ் பண்ணுற மாதிரி, இது எல்லாமே அந்த மரம் அப்படி இருக்கனால அந்த கனி அப்படி இருக்கு. இன்னும் அவர் சொல்லிட்டே போகிறாரு. 20வது வசனத்துக்கு வாங்க. விக்கிரக ஆராதனை பிரியமல்ல, ஐடோலேட்ரி. இந்த விக்கிரக ஆராதனை குறித்து வசனம் குறித்து கொள்ளுங்க. வாசிக்க நேரமில்லை. கலோசியர் 3:5, எபேசியர் 5:5. இங்கே விக்கிரக ஆராதனைங்கிறது பொருளாசு. அது ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி சொன்னார், ஒரு பொருள் வாங்கணும் ஒரே ஆசையாக இருக்குது. முட்டி போட்டு ஜெபம் பண்ணாலே அந்த பொருள் தான் வந்து முன்னால் நிற்குது.
ஜெபத்தில் அவங்க முன்னால் நிற்கிறதே அந்த பொருள் தான் நிற்குது அப்படின்னாரு. பொருளாசையாகிய விக்கிரகாராதனை அப்படின்னு போட்டிருக்கு. சரி வாசிங்க. பில்லி சூனியம். பில்லி சூனியம் அப்படின்னா என்னென்னா ஒரு மீடியமை யூஸ் பண்ணுறது. நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கெடுதல் செய்யணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஆவியை ஏவுறாங்க அவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்கிறதுக்கு. இந்த ஸ்பிரிட்டை நல்லா கவனிங்க. இப்போது ஒரு மேனேஜர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், நல்ல டிசிப்ளினாக இருக்கார். நீங்கள் பிந்தி போனால் திட்டுறாரு. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே அந்த மேனேஜர் எப்படியாவது மாற்றும் ஆண்டவரே. அவன் ஒரு அசுத்தாவியை ஏவுறான், நீங்கள் என்ன ஆவியை ஏவுறீங்க சொல்லுங்க. ஒரு மேனேஜர் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, பிந்தி போனால் திட்டுறாரு. உடனே ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே எப்படியாவது அந்த மேனேஜர் மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறீங்க. இன்னொருத்தன் அசுத்தாவியை ஏவுறான், நீங்கள் என்ன ஆவியை ஏவுறீங்க? அதோட சூப்பர் பரிசுத்தாவியே ஏவுறீங்க. இது என்ன ஆவி? நம்ம விருப்பத்தெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி. அப்போ பில்லிசுனி ஆவி என்று சொல்லுவது ஏதோ ஒரு குறிகாரன்ட்ட போய் மாந்திரிகம் செய்வதல்ல. நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, மற்றவர்களுக்கு கேடு விளைவிப்பதற்காக ஒரு மீடியமை பயன்படுத்துவது, ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரை பயன்படுத்துவது. உங்கள் ஜெபம் எப்படி இருக்கு? எதுக்காக ஜெபிக்கிறீங்க? என்ன ஆவி கிரியை செய்யுது? அந்த மரம் கெட்டதானால் கனி கெட்டதாக இருக்கும். அந்த மரம் கெட்டதானால் கனி கெட்டதாக இருக்கும். ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு பார்க்கவே மாட்டேங்கிறான். இவன் போய் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரை எப்படியாவது அவள் என்ன லவ் பண்ண உதவி செய்யும். இதுக்கு போய் பிலிசுன்னுவே பண்ணலான்டா, பரிசுத்தாவிட்ட போய் ஹெல்ப் கேட்குற. அந்த காரியம் தேவ சித்தமா? ஓ விருப்பத்தை நிறைவேற்ற பரிசுத்தாவியை நீ யூஸ் பண்ணணுமா? ஆக வேணா பொருத்தனை பலி கூட செய்வாங்க. இதுக்கு பாஸ்டத்தை, இதுக்கு ஊழியக்காரங்க ஜெபிக்கிறதுக்கும் இருக்காங்க. ஆண்டவரே அந்த பையன் விரும்புறது நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றா இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவேன் இருக்காரு. எப்போதெல்லாம் நம்முடைய அசுத்தமான காரியங்களை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்தாவியை உபயோகப்படுத்துகிறோமோ, the definition of witchcraft, you are using a spirit power to fulfill your desire. அது செத்தவங்க ஆவியோ அசுத்தாவியோ பரிசுத்தாவியோ, when you are using a spirit power to fulfill your desire, even when that desire is evil. தவறான உன்னுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்காக ஜெபிக்கிறதுல கூட ஜாக்கிரதையா இருங்க. தயவு செய்து தவறு தவறு தவறு. ஸோ பில்லிசூனியம், பகைகள், ஹேட்ரட், பகைகள், விரோதங்கள், வேரியன்ஸ். இந்த விரோதம் என்று சொல்றது எதுக்கெடுத்தாலும் எதிர்மறையா பேசி சண்டை போடும். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்று ஆப்போசிட்டா சொல்லணும். சிலருக்கு இப்படியே ஒரு சுபாவம் இருக்கும். போகலான்னு சொன்னால் போகக்கூடாதுன்னு, போக வேண்டான்னு சொன்னால் போகலாம்பாங்க. இது ஒரு மாம்சத்தின் கிரியை. அந்த வேரியன்ஸ் யார் என்ன சொல்கிறாங்களோ அதுலேருந்து மாறுபடணும். உட்காருனா ஏன் உட்காரணும்? சரி உட்காராது, ஏன் நான் உட்காருவேன். சில பிரகஸ்பதிகள் இருப்பாங்க தெரியுமா? சில பாஸ் நம்மளை பற்றி தான் சொல்கிறாரோன்னு நினைப்பீங்க. உங்களை தான் சொல்கிறேன், இவர் வெளியே இருக்கிறவங்களுக்கே பேசுகிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு வேரியன்ஸ். அதான் அங்கே பிரியமானுல விரோதம் அப்படின்னு போட்டிருக்குது. பிரியமானுல இட்ஸ், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கான். அந்த வேரியன்ஸ் என்ற சொல்லுக்கு ஹார்ட் கெட்டலாம், ஹார்ட் கெட்டலாம். அவங்களால கெட்டலாம் பண்ணவே முடியாது. என்ன சொன்னாலும் ஒரு மாற்று கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. வேரியன்ஸ். அப்புறம் வைராக்கியங்கள் அப்படிங்கிறது இங்கே அந்த கிரேக்க வார்த்தை ஹீட், எமுலேஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஜீல், நல்ல ஜீலும் இருக்குது, கெட்ட ஜீலும் இருக்குது. இந்த ஜீல் அதுக்கு வார்த்தை ஹீட். அப்போ தான் நான் யோசித்தேன், நம்ம சென்னை தமிழ் சூப்பர் தமிழ் என்ன தெரியுமா? காண்டு.
ரொம்ப காண்டோட இருக்குது. காண்டுங்கிறது தான் கந்தம். ரொம்ப அகந்த அப்படின்னு என்ன தெரியுமா? உள்ளத்தில் அகத்தில் காந்தம் இருக்குது, காண்டு இருக்குது. நல்ல தமிழ் சொல். காண்டுன்னா தப்பு இல்லை. அகந்தை என்று சொன்னால் அகத்தில் இருக்கிற காண்டு. ரொம்ப காண்டோட இருக்கீங்களா? காண்டோட. சரி, அப்புறம் கோபங்கள். இது கோபம்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நிறைய கோபம் வரும்னு சொல்லி எனக்கு கோபப்படவே தெரியாது. ஒருத்தரை திருத்துறதுக்காக கோபப்படுறது தப்பே இல்லாது தெய்வீக சுபாவம். அதெல்லாம் நினைச்சுக்கோங்க. அந்த கோபம் வரலன்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் திருத்த முடியாது, தவறு செயலை திருத்த முடியாது. கோபம், தேவனே கோபப்படுவார். இங்கே சொல்றது ராத், மூர்க்கம். மூர்க்கம். கோபம் கண்டிப்பாக வேணும். கோபம் வரலை, கோபமே வராது அப்படின்னா கொஞ்சம் இனிமையாவது உப்பு சேர்த்துக்கோங்க. நான் நிறைய உப்பு போட்டு சாப்பிடுவேன். கோபம் தப்பு கிடையாது. இங்கே சொல்லப்பட்டது ராத், நாட் ஆங்கர். அடுத்தது சண்டைகள். சண்டைனா கண்டென்ட், ஏற்றி பேசிக்கிட்டே இருக்குது, கண்டென்ஷன்ஸ். அப்புறம் பிரிவினைகள். பிரிவினைகள், செடிஷன், டிஸ்யூனியன், சேர்ந்து போகவே முடியாது. பிரிவினைகள். மார்க்க பேதங்கள். மார்க்க பேதங்கள் அப்படிங்கிறது ராங் சாய்ஸஸ் அகெயின்ஸ்ட் த பிப்ளிக்கல் டீச்சிங்ஸ். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அவர் ஒரு பிப்ளிக்கல் டீச்சிங்கில் உறுதியாக நிற்க பார்ப்பார். மனைவி அந்த பிப்ளிக்கல் டீச்சிங் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பைபிள் அப்படி போட்டிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிதான் சொல்ல, இப்படி சொல்லாங்க, இப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மார்க்க பேதங்கள், செடிஷன், அந்த டீச்சிங்கிலேருந்து விலகிறது. அதான் இருக்கும். அதை அப்படியே நம்ம லிட்ரலாக எடுத்துக்க முடியுமா? லிட்ரலாக எடுத்துக்க வேண்டாம். எப்படி எடுத்துக்கலாம்? கணவன் மனைவிக்குள்ள மார்க்க பேதம் வரும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில மார்க்க பேதம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி, அதெல்லாம் விளையாடலாம் டாடி. அந்த கிறிஸ்மஸ் எல்லோரும் தான் கொண்டாடுறேன், அது என்ன தப்பு இருக்குது டாடி? ஸ்டார் போட்டால் அதில் என்ன தப்பு? டாடி ஸ்டார் போட வேண்டாம். இல்லை ஒய்ஃப் சொல்லுவாங்க ஸ்டார் போட வேண்டாம், அவர் சொல்ல இல்லை அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பர்த்டே எப்படி கொண்டாடலாம், கொண்டாடுவாங்க. எல்லாத்துலேயும் டிஃப்ரென்சஸ் வரும். அதுதான் இங்கே மார்க்க பேதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வசனம் பொறாமைகள். பொறாமைகள், கொலைகள். கொலை. அதை தான் பைபிள் படி சகோதரனை பகைக்கிறவங்க கூட மனுஷ கொலை பாதகன்னு இருக்குது. வெறிகள். வெறிகள் எல்லா காரியத்திலும். ட்ரங்கன்னஸ், ஒரு சுய புத்தியை பயன்படுத்தாமல் சும்மா ஒரு வெறித்தனத்தில் செய்கிறது, வெறிகள். களியாட்டுகள் முதலானவைகள். களியாட்டுகள். களியாட்டுன்னு சொல்கிறது தண்ணி அடிச்சுட்டு ஆடுறது, கல்லுலேருந்து வர்ற சொல். தண்ணி அடிச்சுட்டு ஆடுறது களி ஆட்டு, கல் ப்ளஸ் ஆட்டு, களியாட்டு. பிரியமானவர்களே, அப்படி ட்ரங்கன்னஸ், எதுவுமே யோசித்து செய்கிறது கிடையாது. இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு இருக்கு. யாராவது கவுண்ட் பண்ணிங்களா? 17 காரியம். இப்போ கரெக்டாக கவுண்ட் பண்ணிட்டாருப்பா. நானும் நேத்தான் உட்காந்து கவுண்ட் பண்ணேன். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி செய்கிற ஒரு ஆளாவது பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதில்லை. அவர் முந்தையும் சொல்லியிருக்க, இப்பவும் சொல்லியிருக்கார், பைபிளில் போட்டிருக்கு. தொடர்ந்து வாங்க. ஆவியின் கனியோ. ஆவியின் கனியோ. இப்போ ஒர்க் ஆஃப் த ஸ்பிரிட். இது பல கனிகளில் ஒரே ஒரு கனி தான், ஒரே ஒரு ஃப்ரூட். நிறைய வேலை ஃப்ரூட்ஸ் 9 ஃப்ரூட்ஸ் இருக்கும். 9 ஃப்ரூட்டில் ஒரே ஒரு ஃப்ரூட்டில் உள்ள 9 விதமான சத்து பொருட்கள். அதில் இவ்வளவு ஃபைபர் இருக்குது, இவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குது, இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இவ்வளவு பொட்டாசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் இவ்வளவு சத்து பொருட்கள் இருக்குது. ஆவியின் கனியோ. பிரியமானவர்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நம்ம சொல்லும் 9 விதமான சுபாவங்கள், இது டோட்டலி நாட் காம்ப்ரிஹென்சிவ். அதே போல் அங்கே சொல்லப்பட்ட 17 காரியங்களும் மாம்சத்தின் கிரியைகளுடைய டோட்டல் லிஸ்ட் இல்லை. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. இங்கே ஒரு 17 காரியங்களை அந்த நேரத்தில் அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அதே போல் இங்கே ஒரு 9 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், ஆவியின் கனியினுடைய 9 தன்மைகள் சுட்டி காட்டப்பட்டிருக்குது. பட் தட்ஸ் நாட் கம்ப்ளீட், அது முழுமை அல்ல, இன்னும் இருக்கலாம். ஆனால் இந்த கனியை நம்ம, இந்த சுபாவங்களை நம்ம கவனிக்கிறோம். முதலாவது அன்பு. பிரியமானவர்களே, இதைத்தான் கொஞ்சம் நான் விவரமாக பேசணும்னு நினச்சேன், நேரம் வேகமாக போயிட்டுருக்குது. அன்பு, லவ், அகப்பே.
இந்த லவ் என்று சொல்கிறது பிரியமாக இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் லவ். ஐ லவ் டாகு, ஐ லவ் மேத்ஸு, ஐ லவ் ஒய்ஃபு, எல்லாமே லவ் தான் அவனுக்கு. ஆனால் தமிழில் நிறைய சொல் இருக்குது. காதல், விருப்பம், ஆசை, அன்பு, பிரியம். அதே போல் கிரேக்கத்துலேயும் நிறைய சொற்கள் உண்டு. ஆனால் இந்த அகப்பே, இந்த அன்பு என்ற சொல்லினுடைய பொருள் அன்கண்டிஷ்னல். அன்கண்டிஷனல், அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. எனக்கு மேத்ஸ் பிடிக்கும், எனக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்காது. எனக்கு பிடிக்கும், எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப என்ன சொன்னாலும் செய்வான். ஐயோ இவனை பிடிக்கவே பிடிக்காது, இவன் என்ன சொன்னாலும் செய்ய மாட்டான். அங்கே என்னதுக்கு, எனக்கு அவனை பிடிக்கிறதுக்கும் பிடிக்காததுக்கு காரணம் அவர்களுடைய செயல்கள். பிரியமானவர்களே, அகப்பையோங்கிறது அவன் செய்கிறானோ செயலியோ, அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஏன் சுபாவம் நேசிக்கிறது, ஏன் சுபாவம் அன்பு கூறுறது. பிரியமானவர்களே, இட்ஸ் அன்கண்டிஷ்னல். ரெண்டாவது, அன்பாக இருக்கவே முடியாது. நான் அன்பாக இருக்கேங்கிறது போல் லைவ் ஒன்றுமே கிடையாது. அன்புங்கிறது ஒரு கைனட்டிக் வேர்ப். அன்பு செய்வோம். அதனால தான் கத்தோலிக்க பைபிளில் அன்பு செய்வோம்னு இருக்கான். ஃபாதர் பெர்க்மன் செய்ய பாடுவாங்க, அன்பு செய்வோம்னு பாடுவாங்க. தமிழில் கூறுவோம்னு இருக்கு. பிரியமல்ல, அன்பு கூறுவோம்னா சொல்லுவோம் என்ற அந்த வல்லினம் இல்லை, கூர், ஷார்ப்பாக இருக்கணும், டு த பாயிண்ட் இருக்கணும். நான் என் ஒய்ஃப் ஒரு கணவன் ஒய்ஃப் அன்பாக இருக்கேன்னு சொல்கிறதுனால அவளுக்கு என்ன பிரயோஜனம்? அவனை பார்த்து அவன் ரொம்ப அன்பாக இருக்கேன்னு சொல்கிறனால என்ன பிரயோஜனம்? அவள் விரும்புகிறத அவன் செய்யணும், அவன் செய்யணும். அப்போ தானே அன்பு பிரயோஜனப்படும். இல்லைன்னா February 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கு மாத்திரம் ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு ஆற்றின் படம் வரைஞ்சா போதுமா? அது ஊரை ஏமாத்துற வேலை இல்லை. அன்பு செய்யணும். பிரியமல்லம் அந்த அன்புன்னு சொல்லும்போது தேவனிடத்தில் அன்பு, மனிதரிடத்தில் அன்பு. இப்போ மனிதர் என்று சொல்லும்போது நம்ம உறவுகள் உண்டு, நமக்கு நன்மை செயல்கள் உண்டு, நமக்கு தீமை செயல்கள் உண்டு. அவங்க யாராக இருந்தாலும் சரி, என் நேச்சர் அன்பு கூடுறது. அதான் கேட்பே, அவன் சத்துருவோ மித்துருவோ நான் அன்பு கூத்துட்டே போவேன். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அன்பு 5 காரியங்களில் இருக்குது. அது இயேசு சொல்லுவார், வித் ஆல் யுவர்ஸ், உன்னுடைய முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் நீ அன்பு கூற வேண்டும். பிரியமானவர்களே, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு யாரிடத்தில் அன்பு கூர்ந்தாலும் பிரியமான இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்குமானா நம்ம ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். ரெண்டாவது என்னதான்? சந்தோஷம். பிரியமானே, சந்தோஷம் என்பது ஒரு வடமொழி சொல். ஆங்கிலத்தில் ஜாய் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, சந்தோஷம் என்று சொன்னால் சந்தோஷம். சம் என்றால் சகலம், ஆல், டோட்டாலிட்டி, முழுமையாக. ஒட்டு மொத்தமாக. தோஷம் என்றால் திருப்தி. ஒட்டு மொத்தமாக எல்லா சூழ்நிலையிலையும் திருப்தியாக இருக்கிறது தான் சந்தோஷம். அது கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடாமல் போனாலும் சரி, ஆட்டு மந்தையில் முதல்ல இருந்தாலும் சரி, முதலற்று போனாலும் சரி, சந்தோஷமாக இருக்கிறேன். ஆங்கிலத்தில் கிளாட். ஹாப்பினஸ்ங்கிற ஒரு சொல் நம்ம இங்கிலீஷில் பயன்படுத்தும். ஹாப்பினஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். அவனுக்கு லாட்ரி அடித்ததுனால அவன் சந்தோஷமாக இருக்கான். அவன் வாழ்க்கையே லாட்ரியாக இருக்கனால துக்கமாக இருக்கிறான். லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருக்கவன் எப்படி இருப்பான்? சந்தோஷமாக இருப்பான். ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். ஆனால் கிளாட்னஸ், ரிஜாய்சிங், ஜாய், அது எதையும் சார்ந்து இல்லை. அது என் சுபாவம். எப்படி லவ் என்னுடைய சுபாவம், அதே மாதிரி சந்தோஷம். ஒட்டு மொத்தமாக திருப்தியாக இருக்கேன். சாமி என்னை திருப்தியாக வச்சுருக்கா.
என்ன இருக்கோ இல்லையோ நான் திருப்தியாக இருக்கேன். பிரியமானவர்களே, அது இந்த திருப்தி எப்படி வருதான்? someone was weeping for having no shoes until he saw one with no feet. ஒருத்தன் எனக்கு ஷூஸ் இல்லை எனக்கு ஷூஸ் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல ஷூஸ் கூட இல்லையே அப்படின்னு அழுதுகிட்டே வெளியே வந்தேன். நான் வெளியே வந்து பார்த்தா ஒருத்தனுக்கு காலே இல்லையா. ஆஹாஹா, ஆண்டவர் எனக்கு காலாவது கொடுத்துருக்காரு. அப்போ சந்தோஷங்கிறது எனக்கு கால் இருக்கா கால் இல்லையா, வீடு இருக்கா வீடு இல்லையா, கார் இருக்கா கார் இல்லையா, அதல்ல. ஒட்டுமொத்தமாக நான் திருப்தியாக இருக்கேன். He was weeping for having no shoes until he saw someone with no feet. எவ்வளவு நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். பிரியமானவர்களே, ஒரு 2 வசனம் வாசித்து கடந்து போகலாம். ரோமர் 5:2 வாசிக்கிற ரொம்ப முக்கியமான வசனம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். We rejoice in hope. எப்படியாவது ஆண்டவர் வரும்போது என்ன சேர்த்துக் கொள்வார். நான் தேவ மகிமையை அடைவேன். இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தொடைத்து போடுற கந்தையை போல எண்ணப்பட்டாலும் பரவாயில்ல. அந்த தொடைத்து போடுற கந்தை என்பது, பிரியமானவர்களே, தயவுசெய்து அந்த வார்த்தை என்ன என்பதை சொல்லுகிறேன். அந்த நாட்களில் பெண்கள் பயன்படுத்தி தூக்கி போடுகிற தீட்டு துணி, சீனு தூக்கி போடுற தீட்டு துணி, அந்த தீட்டு துணின்னு என்ன நினைச்சாலும் சரி எனக்கு கவலை இல்லை. தேவ மகிமை அடைவேன் என்ற நம்பிக்கையினாலே, தமிழில் மேன்மை பாராட்டின, இங்கிலீஷில் ஐ ரிஜாய்ஸ். இந்த ஜாய் நமக்கு இருக்கு. இன்னொரு வசனம் கூட வாசித்து கடந்து போவோம். 1 பேதுரு 1:8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நான் ஒரே ஒரு சந்தோஷங்க, எப்படியாவது ஆண்டவர் என்ன பரலோகத்தில் சேர்த்துக்குவார். ஒரு பெரிய நாத்திக தலைவர் இறந்து போயிட்டார். அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம், நானும் அம்மாவும், எங்களுக்கு அறிமுகமானவங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா இயற்கை வழி போயிட்டார். எங்கே போனாருன்னு தெரியுமாம்மா? தெரியாது, போயிட்டார். இதான் அவங்க பகுத்தறிவு, அவ்வளோதான் அவங்க பகுத்து அறிஞ்சிருக்கு. ஐயா போயிருக்காரு, எங்கே போயிருக்காருன்னு தெரியாது. இயற்கை வழி போயிட்டாரு. எங்கே போயிருக்கார்? மதுரைக்கா? எங்கே போயிட்டாரு? திருப்பதிக்கா? எங்கெங்கே போயிருக்காரு? போயிட்டார். எங்கே போயிருக்காரு? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து தேவனோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் அடிக்கடி குளிக்கும்போது யோசிப்பேன், இப்போ நல்லா குளிக்கணும். இன்றைக்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வேறு யாராவது நம்மளை குளிப்பாட்டுவான், அப்புறம் திட்டப்படாது உடம்பு நாறுதேன்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி நல்லா குளிச்சுப்பேன். வீடும் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. அதுதான் ஆவியின் கனி, அன்பு, சந்தோஷம், அப்புறம் சமாதானம். பிரியமானவர்களே, இதுக்குள்ளே இந்த கிரேக்க சொல் ஐரனே தான் நம்ம எபிரேயத்தில் ஷாலோம்னு பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த சமாதானங்கிறது இட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி அந்த ராபர்ட்டால் இவ்வளோ சமாதானமாக இருக்க முடியுது? எப்படி எல்லாம் சொல்ல, இந்த ரூபஸ் எப்படி இவ்வளோ சமாதானமாக இருக்கார்? என்ன இவ்வளோ எப்படி முடியுது உங்களால்? மற்றவங்களால் புரியலை. இட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லா புத்திக்கும் எட்டாத ஒரு தேவ சமாதானம். என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த ஒரு மனநிலை, பிரியமானே, அது ஒரு 3 காரியம் உண்டு. ஒன்று, தேவனோடு அந்த சமாதானம் இருக்கும். இன்னொன்று, மற்றவர்களோடு யாவரோடு சமாதானமாக இருக்க நாடணும். எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக நாம் நம்மோடு கூட சமாதானமாக இருக்கணும். நாமே நம்மை குற்றப்படுத்துவோம் என்றால் நம்ம யாரும் நீதிப்படுத்த முடியாது, யாரும் நம்மை ஆற்ற முடியாது, தேற்ற முடியாது. தேவனோடு சமாதானம், மற்றவர்களோடு சமாதானம், நமக்குள்ள சமாதானம் இருக்கணும். சரி, அடுத்தது 4வது நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. எவ்வளோ நேரம் தான் பொறுக்க முடியும்? சோத்திரம் 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 சோத்திரம், நான் வாயை திறந்தேன்னா அவ்வளோதான். சோத்திரம் திறக்காத வரைக்கும் நல்லது. சோத்திரம் சோத்திரம், தயவுசெய்து எனக்கு கோவப்படுத்தாதீங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அதுக்கப்புறம் வாயை திறந்துடுச்சு, நிறுத்த முடியாது. மடை திறந்த வெள்ளம். சாது மிரளாமல் பார்த்துக்கணும். சாது மிரண்டா
வேண்டாங்க, ஆண்டுகிட்ட கேளுங்க. நீடிய பொறுமை வேணும். ஜெபிக்கும் போது எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. கர்த்தர் நல்லவருடைய கிருபை இறக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். எவ்வளோ பொறுமை இருக்க முடியும்? நீ ஆவியின் சுபாவம் இருதயத்தை நிறைவுனால வாய் பேசும். இருதயம் கோபத்தால், எரிச்சலால், சண்டையால், பிரிவினையினால், வைராக்கியத்தினால, இந்த மாம்ச சுபாவத்தால் நிறைந்திருந்தால் அதை வாய் பேசும். இருதயம் ஆவியினால் நிறைந்திருந்தால் ஆவியின் சுபாவம் வெளிப்படும். நீடிய பொறுமையாக இருக்க முடியும். அது பல்ல கடிச்சிக்கிட்டே பொறுமையாக இருக்கிறதுல அது வெடிக்கும் போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதனால் முதல்ல வெடிச்சிட்டிங்கன்னா பெட்டர். ரொம்ப பல்ல கடிச்சிட்டுலாம் வெடிக்காதீங்க. பிரியமானவர்களே, நீடிய பொறுமை, அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நீடிய பொறுமை. பிரியமானவர்களே, 5வது தயவு. இந்த தயவு அப்படிங்கிறதுக்கு ஜென்டில்னஸ் என்ற சொல் ஆங்கிலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஜென்டில்னஸ் என்ற பொருள் அல்ல. ஜென்டில்னஸ் பின்னால் நம்ம பார்க்கலாம். இங்கே தயவு என்று சொல்கிறது, அந்த தயவு தமிழ் சொல் நல்ல சொல், இரக்கம் அளித்தல், இரக்கம் காண்பித்தல். இங்கே தயவு, ரொம்ப தயவுள்ளவன். தயை வேற, தயவு வேற. தயவு என்று சொல்கிறது மற்றவங்க தேவைகளை புரிந்து கொண்டு உதவி செய்வது. அப்போ அதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்லன்னா எம்பத்தி. அவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையாக எடுத்து பார்க்குறது, அவங்க பல்வலியை நம்ம பல்வலியாக பார்க்குறது, அவங்க தலைவலியை நம்ம தலைவலியாக பார்க்குறது, பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறது. பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுறது வேறு, அந்த இரக்கம் அல்ல. எம்பத்தி என்று சொல்கிறது அவங்க மனநிலை எப்படி இருக்கும். இப்போ ஒரு கணவன் வேலைக்கு போகிறாரு, பகலெல்லாம் லபன்னு கத்தி வேலை செய்யணும். ஃபோன் பேங்கிங் பண்ணணும், 4 பேரை போய் பார்க்கணும், அவங்க திட்டு வாங்கணும், எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். வீட்டுக்கு வர்றார். இப்போ அவர் எவ்வளவு பகல் முழுசும் கஷ்டப்பட்டிருப்பார். அப்போ வீட்டுக்கு வரும்போது நம்ம எப்படி கம்ஃபர்ட் கொடுக்கலாம், வந்தோடனே ஒரு தண்ணி கொடுக்கலாம், அந்த பேக்கை வாங்கி வைக்கலாம், அந்த ஷூவை கழட்டி வைக்கலாம். ட்ராமா மாதிரி இருக்குமோ. சாப்பிடுங்க கேட்குங்களா, ஒரு கொடுக்கலாம். செய்யலாம்ல. அதான் எம்பத்தி. வந்த உள்ளே வரும். ஏன் லேட்டு? ஆஃபீஸில் கூட உள்ளே போன பிறகு தான் கேட்டேன். வாசலில் நிறுத்தி வச்சு கேட்குறேன், ஏன் லேட்டு? எங்கே போய்ட்டு வந்தீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வர்றீங்க? என்கொயரி டிபார்ட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறேன், உள்ளே போகிற என்கொயரி நடக்குது. சரி, இவன் யோசி. பகல் முழுசும் இந்த 4 சுவரை பார்த்துட்டு யார்கிட்டையும் பேச முடியலை. பகல் முழுசும் 4 சுவரை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. எப்படா புருஷன் வருவான் பேசலான்னு இருக்கா. அவன் எப்படி இருந்திருப்பான் அந்த பகல் முழுசும் தனிமையில்? நம்ம தானே இப்போ ஏதாவது 4 வார்த்தை பேசணும் அப்படின்னு இவன் நினைக்கலாம். அங்கே தான் எம்பத்தி வருது. அவள் எப்படி போர் அடிச்சுட்டு இருந்திருப்பா. உனக்கு நான் சும்மா இருந்தேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். நான் காலையிலேருந்து தூங்கி எந்திரிச்சிருக்கேன். ஒருவருடைய மனநிலையை இன்னொரு புரிந்து கொள்வதற்கு பேர் தான் எம்பத்தி. அதுதான் அங்கே தயவுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இரக்கம் அளித்தல், அந்த தயவுடைய சரியான பொருள் மற்றவங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு உதவி செய்தல். சரி, ஆவியின் கனியோ தயவு. அப்புறம் நற்குணம். நற்குணம் எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு குணம் இருக்கணும். பிரியமானவர்களே, ஒரு வேர்ச்சியூ. குறிப்பாக இது வந்து உதவி செய்கிற சுபாவம். அந்த உதவி வேறு ஒரு சின்ன ஸ்மைல். யாரையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்மைல். எப்படி இருக்கீங்க, ஒரு சின்ன கேள்வி, ஏதோ ஒரு பொருட்களை வச்சு எடுத்து கொடுங்க. பஸ்ஸில் போகிறீங்க, அவங்களுக்கு உட்கார இடம் கொடுங்க. ஒரு நல்ல குணம், ஏ ஹெல்பிங் டெண்டன்சி, பெனிவலன்ஸ், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். பிரியமல்ல. 2 வசன வாசியத்தை கடந்து போவோம். நீதிமொழிகள் 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நன்மை செய்ய மனிதன் கொண்டிருக்கிற ஒரு ஆசை, அதுக்கு பேர் தான் தயை. கலாத்தியர்
6ஆம் அதிகாரம், இதே கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் நன்மை இருப்போமாக, செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறதுல மாத்திரம் சோர்ந்து போகாது. எல்லாத்தையும் அன்பாக பேசுங்க, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க, எல்லாருக்கும் ஏதாவது கொடுக்க நினைங்க. ஒரு நல்ல குணமாக சின்ன சின்ன காரியங்கள், ஒரு நற்குணம், இதெல்லாம் ஆவியினால் நம்ம நடத்தப்படுறோம் அப்படிங்கிறனால வர்ற ஃப்ரூட். 7வது விசுவாசம். விசுவாசம். பிரியமானவர்களே, 7வது நம்ம பார்க்குற எபிரேயர் 11:1, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நான் நம்புகிறேன், பரலோகத்துக்கு போவேன், நான் நம்புகிறேன், அதனுடைய உறுதி. காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த ஃபெய்த் இன்னொரு நாள் எடுக்கிறேன். பிரியமானவர்களே, ஃபெய்த்துங்கிறது இட்ஸ் நாட் ரிசீவிங் வாட் வி பிலீவ். நல்லா குறிச்சிக்கோங்க. ஃபெய்த் இஸ் நாட் ரிசீவ். இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக சொல்கிறாங்க. நீ விசுவாசத்தை பெற்றுக்கொள்வாய், விசுவாசம் இல்லைங்களாம். உண்மையாகவே கண்ணை திறந்து பைபிள் வாசிப்பாங்களா, கண்ணை மூடிட்டே வாசிப்பாங்களான்னு தெரியும். நீ என்ன விசுவாசிக்கிறதை பெற்றுக்கொள்வாய், விசுவாசத்தோடு கேட்டால்வனை கிடைத்துக்கொள்ளும். விசுவாசங்கிறது இட்ஸ் நாட் ரிசீவிங் வாட் வி பிலீவ். எபிரேயர் 11:13 வாசிங்க. நிறைய வசனம் காட்டணும், நேரம் இல்லை. இவர்கள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், அங்கே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல், தூரத்திலே அவைகளை கண்டு, எனக்கு கையால் கட்டப்படாத ஒரு நகரம் வருங்கிறத அவங்க அடையலை, தூரத்தில் அதை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு, நாங்கள் இந்த உலகத்துக்கு சொன்னமில்ல, எங்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு உலகம் வரும், நாங்கள்லாம் அந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். தாங்கள் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளாமல் விசுவாசத்தோடே மரித்தார்கள். அப்போ விசுவாசம் என்பது believing what God can do. Believing what God can do, not receiving what I believe. நான் விசுவாசிப்பதை பெற்றுக்கொள்வது விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது believing what God can do. அதே மாதிரி faith is not positive thinking. Faith is a spiritual knowledge. காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ நான் ஒரு மரணங்களின் பள்ளத்தாக்கில் போகிறேன். உடனே ஒரு தத்துவ ஞானி சொல்கிறார், ஆண்டவர் கூட இருக்கார், ஆண்டவர் கூட இருக்கார் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டே போயிரு. ஆண்டவர் இருக்காரு இல்லை, அது வேறு. என்ன சொல்லித்தாரு, ஆண்டவர் என் கூட இருக்காரு, ஆண்டவர் என் கூட இருக்கு, ஆண்டவர் என் கூட இருக்கு நினச்சிட்டே போயிடுப்பா. அது பாசிட்டிவ் திங்கிங். பட் ஃபெய்த் இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கில் காட் மே பி வித் மீ, காட் மே நாட் பி வித் மீ, ஐ ஜஸ்ட் திங்க் காட் இஸ் வித் மீ, அதனால நான் ஓடுறேன். பட் ஃபெய்த் இஸ் நாட் பாசிட்டிவ் திங்கிங். ஐ நோ காட் இஸ் வித் மீ. ஏன் எனக்கு தெரியும், அவர் விரும்புகிறபடி நான் செய்கிறேன், அவர் என்னை தனியாக விட மாட்டார், அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினால் அவர் என்னோடு கூட இருப்பார், அவர் என்னை விட்டு விலகி போக மாட்டார். ஐ நோ காட் இஸ் வித் மீ. ஃபெய்த் இஸ் பேஸ்ட் ஆன் அ நாலேஜ். இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் திங். இட்ஸ் அ ரபிஷ் டு சே ஃபெய்த் இஸ் பாசிட்டிவ் திங்கிங். இட்ஸ் நாட் ஐ திங்க், இட்ஸ் ஐ நோ. இட்ஸ் நாட் தட் ஐ திங்க், ஐ நோ காட் இஸ் வித் மீ. பிரியமானவர்களே, அதான் விசுவாசம். அப்புறம் என்ன இருக்கு? எட்டாவது சாந்தம், மீக்னஸ், ஜென்டில்னஸ். இதுதான் ஜென்டில்னஸ். இந்த சாந்தம் தான் ஒரிஜினல் ஜென்டில்னஸ். ஜென்டில்னஸ்னால் பல முறை நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங். இப்போ இயேசு விபச்சாரம் செய்யலை, ஆனால் ஒரு விபச்சார ஸ்திரியை கல்லிருந்து கொல்லப்படணும்னு இருக்கும்போது அந்த லாவை அவர் என்ஃபோர்ஸ் பண்ணலை. பெரியவன் இனி பாவம் செய்யாதுன்னு அவர் ஒரு மன்னிப்பு கொடுக்குறார். ஸோ இட்ஸ் லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்ஸிங். இப்போ ஒரு இந்த ஞானங்கட்டி வீட்டில் இந்த கதை சொல்லியிருப்பேன், திருமணம் சொல்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு போகிறாங்க. காலையிலேயே நீங்கள் ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தீர்மானம் பண்ணிட்டாங்க, இனி நம்ம வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. உடனே இந்த கன்வென்ஷன் காலைல 5 மணிக்கு, வா 5 மணிக்கு பிள்ளைங்களாம் எழும்ப மாட்டாங்க, 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும். நான் 5:30 மணிக்கு வாக்கிங் போவேன். 5 மணிக்கெலாம் பிள்ளைங்க எழும்ப மாட்டாங்கப்பா. 5:30 மணிக்கா? சரி 5:30 மணிக்கு கரெக்டாக எல்லாம் ஜெபத்துக்கு வந்துடணும். டிசைட் பண்ணிச்சு. ஜெபம் ரொம்ப நல்லது. குடும்பம் டிசைட் பண்ணிட்டாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 பிள்ளைங்க. பிரியமானவர்களே, அவர் உட்காந்து அப்போ தான் ஒவ்வொரு டிவியாக பார்க்குறாரு. சன் டிவி, மூன் டிவி, ஸ்டார் டிவின்னு ஒவ்வொரு டிவியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு.
ராத்திரி 10 ஆச்சு 11 ஆச்சு, தூங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, இவர் தூக்கம் வரல. காலையில் நான் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டார். பார்க்காரு 5:30 மணிக்கு ஜபம், 5:30 மணிக்கு ஜபம். லைட்டை போடுறாரு, கதவை டம்மால் நடிக்கிறாரு. உசு போனோம்ல எல்லாரையும், ஜபம் இல்லை. எப்படி அவர் பண்ண கூத்தில் ஒய்ஃப் எழுந்துட்டாங்க. என்னப்பா லைட்டை போட்டுட்ருக்கீங்க? ஜபம் ஜபம் பண்ண, 5:30 மணிக்கு ஜபம், மணி 5 போகுது, எந்திரி. பிள்ளைங்க தூங்குறாங்க, 5:30 ஆக போகுது. ஜபம் 5:30 மணிக்கு. தண்ணி எடுத்து மூஞ்சில் எதிர்ச்சோம், ஜபம் எதிர். காலில் 2 தட்டு விதிச்சு அது எங்கே 2 உட்காரு ஜபத்துக்கு. என்ன ஜபிச்சாருன்னு இவருக்கும் தெரியாது, பிள்ளைங்களுக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாயை கூப்பிட்டு வாக்கிங் போனோம். அது ரொம்ப முக்கியம். நாயை ஏதோ ஒன்று கூப்பிட்டு போனோம் அவர். ஆனால் அதுக்கு முன்னாடி ஜபத்தை முடிக்கணும். அன்னையோட ஜபம் முடிஞ்சு போச்சு. ஜபம் நல்ல காரியம்தான். ஆனால் இங்கே என்ன இல்லை? ஜென்டில்னஸ் இல்லை. ஒரு ஜென்டில்மேன், லா அபைடிங். 5:30 மணிக்கு ஜபம் பிளான் பண்ணிச்சுன்னா அவன் 5:30 மணிக்கு ரெடியாக இருப்பான். ஆனால் அந்த லாவை மற்றவங்க மேலே என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டான். இன்னொரு முக்கியமான காரியம் அதில் இருக்குது. ஹி ஹெல்ப்ஸ் அதர்ஸ் கீப் அப் த லா. பிள்ளைங்களோ மற்றவங்களோ அந்த பிரமாணத்தை கை கொள்வதற்கு உதவி செய்வான், அவங்கள பலப்படுத்துவான். அதான் ஜென்டில்னஸ். பிரியமான அந்த ஜென்டில்னஸ், அதுவும் இட்ஸ் a நேச்சர் ஆஃப் லவ். வாசிங்க. இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். பிரியமலை இட்ஸ் அ பவர். ஆக்சுவலி இச்சை அடக்கங்கிறது ஒரு கெத்து. என்னால் முடியும், அந்த ஆசை அடக்க என்னால் முடியும். எல்லா மனுஷனுக்குள்ள அந்த சுபாவம் இருக்கும். என்னால் என் சுபாவத்தை அடக்க முடியும், அந்த கெத்து இருக்கணும். அதான் இச்சையை அடக்கத்தணும். இச்சைக்கு பின்னால் போகிற ஒரு பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது. இச்சைகிட்ட போய் பிச்சை கட்டிட்டு இருக்கக்கூடாது. இச்சைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அந்த இச்சை காஃபியோ டீயோ பிராண்டியோ விஸ்கியோ அடல்ட்ரியோ ஃபார்னிகேஷன் என்ன இச்சையாக இருக்கட்டும், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியம் என் மனசில் வருதான் எனக்கு அடக்க தெரியும். பிரியமான அந்த சொல்லுடைய பொருளே ஸ்ட்ரென்த் ஓவர் ஈவில் பவர்ஸ். ஸ்ட்ரென்த் ஓவர் ஈவில் பவர். ஸ்ட்ரென்த் இருக்கா? இல்லை, ஃபினாலின்னு பல்ல கட்டு போறியா? முடியாது, அடித்தாலும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரு சகோதரி டிஓபியில் சாட்சி சொன்னாங்க, வேலை போனாலும் பரவாயில்ல, நான் சொல்ல மாட்டேன். அந்த ஸ்ட்ரென்த் வேணும். வேலையே போனாலும் நான் செய்ய மாட்டேன். என் தப்பும் தெரியுது, ஆனால் ஒரு இச்சை, ஒரு ஆசை இருக்குது, அதை அடக்க தெரியணும். அந்த தில்லு வேணும். அதான் ஆவியின் சுபாவம். இச்சைக்கு அடிமையாக இருக்கதா? இச்சை வரும், தேவையில்லாத விருப்பம் வரும், தேவையில்லாத ஆசை வரும், பாவத்துக்கு எதுவான ஆசை வரும். அதை ஓவர் கம் பண்ண எனக்கு தில்லு வேணும். அதான் இச்சை அடக்கம். அப்புறம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவைகளுக்கு அங்கேயும் கூட நம்ம அதே மாதிரி சொல் பார்த்துருப்போம். 21வது வசனம் வாசிங்க. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள். இங்க என்ன பார்க்கணும்? 23ல இப்படிப்பட்டவைகள் இந்த மாம்சத்தில் வர்ற கிரியைகள், மாம்சத்தில் உள்ள கனி, மாம்சத்தில் உள்ள வெளிப்பாடு இப்படிப்பட்டவைகள், ஆவியில் உள்ள வெளிப்பாடு இப்படிப்பட்டவைகள். இப்போ நீங்கள் ஆவிக்குரியவர்களா மாம்சத்துக்குரியவர்களா நீங்கள் தீர்மானம் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு மனைவி மாம்சத்துக்குரியவளாக இருக்கா, ஒரு கணவன் ஆவிக்குரியவளாக இருக்கிறான். 2 பேரும் போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக போராடும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடும். நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருக்கும். பிரியமல்ல, ஆவியினால் நடத்தப்படுவோமானால் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்போம். இப்போ மாம்சத்தின் கிரியைகள் அவைகள், ஆவியின் கிரியைகள் இவைகள். வாசியுங்கள். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுக்கு விரோதமா எந்த லாபம் கிடையாது. நீ உண்மை பேசக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்கா? நீ உன் மனைவிக்கு உண்மையா இருக்கக்கூடாது அப்படி சட்டம் இருக்கா?
விபச்சாரம் செய்யக்கூடாதுன்னு பிரமாணம் இருக்கு, ஆனால் விபச்சாரம் செஞ்சிடுறோம். ஆனால் மனைவிட்டு நீ அன்பா இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்லையே. நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்லையே. உனக்கு நல்ல குணம் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்லையே. எந்த தேசத்தில் அது இருக்கா? நீ நல்லவனா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா? இல்லையே. உன் இச்சையை அடக்கக்கூடாது, உன் இச்சைப்படியே நீ செய்யணும், இல்லைன்னா அவனை தலைகளை கட்டி தொங்க விட்டுரும் அப்படின்னு சட்டம் இருக்கா? இல்லையே. ஆவியின்படி நடக்கிறதுக்கு விரோதமாக எந்த பிரமாணமும் கிடையவே கிடையாது. நீ ஆவியின்படி நடக்காமல் அவ்வளோ பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு எனக்கு பிரமாணம் இல்லைன்னு சொல்கிறது தான் பேய்த்தனத்துக்கு அடுத்த உபதேசம். நீ ஆவியின்படி நடந்தால் ஆவியின்படி நடப்பதற்கு விரோதமாக எந்த பிரமாணம் கிடையாது. அதான் வேதம். வாசியுங்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும். இன்னைக்கு ஜஸ்ட் an exegetical study on this passage. பிரியமல்வ அருமையான பாடம். நான் ஆவியினால் நடத்தப்படுறேன்னா மாம்சத்தினால் நடத்தப்படுறேன்னா என்கிட்ட காணப்படுற அந்த கனி அது ஆவியினால் உண்டான கனியா இல்லை மாம்சத்தின் சுபாவமாக மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இதை யாரும் மூடி மறைக்கலாம் முடியாது. ஒரு 17 காரியங்களை பார்த்தா வீட்டில் போய் தியானிங்க. இதில் எதெல்லாம் நம்ம காணப்படுது அப்படிங்கிறத பார்த்து உங்கள்கிட்ட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் ஆவியினால் நடத்தப்பட ஜெபிங்க. கர்த்தர் கண்டிப்பாக கிருபையை தருவார். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, நாம் மாம்சத்துக்குரியவர்களாய் அல்ல ஆவிக்குரியவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வார்.